அங்கே 2 பேர் விறகு பொறுக்கி கொண்டிருந்தார்கள். 2 சிறுவர்கள். அவர்களில் ஒருவர் பேர் எய்டன், இன்னொருவர் பேர் ஆர்சிக். அந்த ஆர்சிக் டேவிட் தம் பேரையே அந்த கதாபாத்திரத்துக்கு வைத்திருக்கிறார். இந்த 2 பேரும் பொறுக்கிட்டே வந்தவனுங்க அங்கே பார்த்தா குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். ஆஹா, பார்த்தா அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற துணி இருக்கே அது தங்கத்தால் ஆனது. என்னடா தங்க ஜரிகையால் ஆனதாக இருக்குது. சரி, இது ஏதோ மகாராஜா சமாச்சாரம் தான், இதை மறைத்து வைப்போம் சொல்லிட்டு தன்னுடைய காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு பாதை, அந்த மரத்து பாதை வழியாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கீழே 3 வீடு, அதில் நடு வீடு இவங்க வீடு. அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அந்த குழந்தைய வளர்ந்து கொண்டே இருக்கும். 12 வயது ஆன பொழுது அந்த காட்டினுடைய அனைத்து விலங்குகளின் ஒப்பற்ற தோழனாக அந்த குழந்தையை விளங்கும். விதி பாருங்க என்று அந்த கதை சொல்லும். இதை விதின்னு சொல்வீங்களா, சதின்னு சொல்வீங்களா, என்னன்னு சொல்வீங்க?